டிஎன்பிஎஸ்சி குரூப் 2 4க்கு தயாராகிட்டு இருக்கீங்களா? இந்திய ஆட்சியில் குடியுரிமை என்ற தலைப்பிலிருந்து டிஎன்பிஎஸ்சியில் கேட்க வாய்ப்புள்ள முக்கியமான 50 கேள்விகள் பார்ட் 1 வீடியோவில் பார்க்கலாம். வாங்க முதல் கேள்விக்கு போகலாம். வினா 1. இந்திய அரசியலமைப்பின் எந்த பகுதி குடியுரிமையை பற்றி கூறுகிறது? பதில் ஆப்ஷன் பி பகுதி 2. 2. இந்திய அரசியலமைப்பு சட்டம் எந்த வகையான குடியுரிமையை வழங்குகிறது? பதில் ஆப்ஷன் பி ஒற்றை குடியுரிமை. வினா 3. இந்திய குடியுரிமை சட்டம் நிறைவேற்றப்பட்ட ஆண்டு எது? பதில் ஆப்ஷன் சி 1955. வினா 4. இந்திய அரசியலமைப்பின் எந்த விதி பாராளுமன்றத்திற்கு குடியுரிமை சட்டத்தை இயற்றும் அதிகாரத்தை அளிக்கிறது? பதில் ஆப்ஷன் டி விதி 11. வினா 5. ஒற்றை குடியுரிமை என்ற கோட்பாடு எந்த நாட்டின் அரசியலமைப்பிலிருந்து பெறப்பட்டது? பதில் ஆப்ஷன் பி இங்கிலாந்து. வினா 6. இந்தியாவில் குடியுரிமை பெற எத்தனை வழிமுறைகள் 1955ஆம் ஆண்டு சட்டத்தால் வகுக்கப்பட்டுள்ளன? பதில் ஆப்ஷன் சி 5 வழிமுறைகள். வினா 7. வெளிநாட்டு குடியுரிமையை தாமாக முன்வந்து பெறுவதால் இந்திய குடியுரிமை தானாகவே முடிவுக்கு வருவது எவ்வாறு அழைக்கப்படுகிறது? பதில் ஆப்ஷன் பி முடிவுக்கு வருதல். வினா 8. இந்திய அரசியலமைப்பின் எந்த விதியின் கீழ் பாகிஸ்தானிலிருந்து இந்தியாவுக்கு குடிபெயர்ந்தவர்களின் குடியுரிமை உரிமை பாதுகாக்கப்படுகிறது? பதில் ஆப்ஷன் பி விதி 6. வினா 9. இந்திய குடியுரிமை சட்டம் முதல் முறையாக எந்த ஆண்டு திருத்தப்பட்டது? பதில் ஆப்ஷன் பி 1986. வினா 10. இந்தியாவில் வசிக்கும் வெளிநாட்டினருக்கு எந்த அடிப்படை உரிமை பொருந்தாது? பதில் ஆப்ஷன் சி விதி 19. 11. இந்திய அரசியலமைப்பின் பகுதி 2 எங்கு தொடங்கி எங்கு முடிவடைகிறது? பதில் ஆப்ஷன் பி விதி 5 முதல் 11 வரை. 12. ஒரு நாட்டின் பூர்வீகம் மற்றும் இனம் ஆகியவற்றை குறிக்கும் சொல் எது? பதில் ஆப்ஷன் பி நாட்டுரிமை. 13. இந்தியாவில் தொடர்ந்து எத்தனை ஆண்டுகள் வெளிநாட்டில் தங்கியிருந்தால் இந்திய குடியுரிமை பறிபோக வாய்ப்புள்ளது? பதில் ஆப்ஷன் சி 7 ஆண்டுகள். 14. இந்திய அரசியலமைப்பின் எந்த விதி வெளிநாட்டில் வசிக்கும் இந்தியர்களின் குடியுரிமைகளை பற்றி கூறுகிறது? பதில் ஆப்ஷன் பி விதி 8. 15. இந்தியாவில் இயல்புரிமை மூலம் குடியுரிமை பெற மத்திய அரசுக்கு விண்ணப்பிக்கும் முன் இந்தியாவில் எத்தனை ஆண்டுகள் வசித்திருக்க வேண்டும்? பதில் ஆப்ஷன் பி 7 ஆண்டுகள். 16. வெளிநாட்டவர் ஒருவர் தாமாக முன்வந்து இந்திய குடியுரிமையை விட்டு விலகுவது எவ்வாறு அழைக்கப்படுகிறது? பதில் ஆப்ஷன் பி குடியுரிமை துறத்தல். 17. இந்திய அரசியலமைப்பின் எந்த விதி வெளிநாட்டு குடியுரிமையை பெறும் குடிமக்களின் இந்திய குடியுரிமை ரத்தாகும் என்று கூறுகிறது? பதில் ஆப்ஷன் பி விதி 9. 18. இந்திய அரசியலமைப்பின் எந்த விதி குடியுரிமைகளை தொடர்ந்து நீடிப்பது பற்றி கூறுகிறது? பதில் ஆப்ஷன் பி விதி 10. 19. இந்தியாவில் குடியுரிமை வழங்குவது மற்றும் ரத்து செய்வது தொடர்பான அதிகாரங்களை கொண்டுள்ள அமைச்சகம் எது? பதில் ஆப்ஷன் பி உள்துறை அமைச்சகம். 20. குடியுரிமை திருத்தச் சட்டம் எந்த ஆண்டு நாடாளுமன்றத்தில் நிறைவேற்றப்பட்டது? பதில் ஆப்ஷன் சி 2019. 21. இந்தியாவில் பிறந்த அனைத்து குழந்தைகளுக்கும் பெற்றோர் குடியுரிமை அடிப்படையில் எப்போது வரை பிறந்தவுடன் குடியுரிமை வழங்கப்பட்டது? ஆப்ஷன் ஏ ஜூலை 1 1987. 22. இந்தியாவில் குடியுரிமை சட்டம் எந்த ஆண்டு அமலுக்கு வந்தது? பதில் ஆப்ஷன் பி 1955 டிசம்பர் 30. 23. பாண்டிச்சேரி இந்தியாவோடு இணைக்கப்பட்ட போது அங்குள்ள மக்களுக்கு குடியுரிமை வழங்கும் ஆணை எந்த ஆண்டு பிறப்பிக்கப்பட்டது? பதில் ஆப்ஷன் ஏ 1956. 24. இந்திய குடிமக்களுக்கு மட்டும் கிடைக்கக்கூடிய சிறப்புரிமை அரசியல் மற்றும் அடிப்படை உரிமை எது? பதில் ஆப்ஷன் ஏ பொது வேலைவாய்ப்பில் சம வாய்ப்பு விதி 16 படி.
25 ஒருவர் மோசடியான ஆவணங்களை கொடுத்து இந்திய குடியுரிமை பெற்றிருப்பது நிரூபிக்கப்பட்டால் அவரின் குடியுரிமை எந்த முறையில் பறிக்கப்படும்? பதில் ஆப்ஷன் சி, மறுத்தல் அல்லது பறித்தல். 26 இந்திய அரசியலமைப்பின் எந்த உறுப்பு இந்திய குடியுரிமையின் வரம்பை அரசியலமைப்பு தொடக்க காலத்தில் வரையறுக்கிறது? பதில் ஆப்ஷன் ஏ, உறுப்பு 5. 27 இந்திய குடியுரிமை சட்டம் 1955 படி எத்தனை வழிகளில் ஒருவரின் குடியுரிமை இழக்கப்படலாம்? பதில் ஆப்ஷன் பி, 3 வழிகள். 28 இந்தியாவில் இரட்டை குடியுரிமை முறை எந்த அமைப்பில் பின்பற்றப்படுகிறது? பதில் ஆப்ஷன் சி, எங்கும் இல்லை. ஒற்றை குடியுரிமை மட்டுமே இந்தியாவில் உண்டு. 29 அமெரிக்க ஐக்கிய நாட்டில் எத்தகைய குடியுரிமை நடைமுறையில் உள்ளது? பதில் ஆப்ஷன் பி, இரட்டை குடியுரிமை. 30 இந்திய குடியுரிமை சட்டம் எந்த ஆண்டு கடைசியாக பெரும்பான்மையான திருத்தங்களை கண்டது? பதில் ஆப்ஷன் சி, 2019. 31 இந்தியாவில் வசிக்கும் வெளிநாட்டு குடியுரிமை பெற்ற நபர்களுக்கு வாக்களிக்கும் உரிமை உள்ளதா? பதில் ஆப்ஷன் பி, இல்லை. 32 இந்திய குடியுரிமை சட்டத்தின்படி வம்சாவளி மூலம் குடியுரிமை பெற எதை அடிப்படையாக கொள்ள வேண்டும்? பதில் ஆப்ஷன் ஏ, பெற்றோரின் பிறப்பிடம். 33 இந்திய குடியுரிமை சட்டம் 1955 கீழ் பதிவு செய்தல் மூலம் குடியுரிமை பெற எத்தகைய நபர்கள் தகுதியானவர்கள்? பதில் ஆப்ஷன் ஏ, இந்திய குடிமக்களை திருமணம் செய்த வெளிநாட்டவர். 34 இந்திய அரசியலமைப்பின் எந்த விதி பாராளுமன்றத்தின் குடியுரிமை அதிகாரங்களை எந்த வகையிலும் கட்டுப்படுத்தாதது என்று கூறுகிறது? பதில் ஆப்ஷன் சி, விதி 10. 35 இந்தியாவில் வசிக்கும் மக்களுக்கு அரசியலமைப்பு வழங்கும் அடிப்படை உரிமைகளில் எத்தனை உரிமைகள் வெளிநாட்டினருக்கு கிடையாது? பதில் ஆப்ஷன் ஏ, 3 உரிமைகள். 36 இந்திய அரசியலமைப்பின் எந்த பகுதி நாட்டின் அடிப்படை சட்டமாக குடியுரிமை விதிகளை உள்ளடக்கியுள்ளது? பதில் ஆப்ஷன் பி, பகுதி 2. 37 இந்திய குடியுரிமை சட்டத்தின்படி பிரதேசங்களை இணைத்தல் மூலம் குடியுரிமை வழங்க யாருக்கு அதிகாரம் உண்டு? பதில் ஆப்ஷன் ஏ, மத்திய அரசு. 38 இந்தியாவில் ஒரு குடிமகன் குடியுரிமையை இழப்பதற்கான சட்டப்பிரிவு எதன் கீழ் வருகிறது? பதில் ஆப்ஷன் ஏ, குடியுரிமை சட்டம் 1955 பிரிவு 8, 9, 10. 39 இந்தியாவில் குடியுரிமை சட்டத்தில் இதுவரை செய்யப்படாத முக்கிய திருத்தம் எப்போது கொண்டுவரப்பட்டது? பதில் ஆப்ஷன் டி, மேற்கண்ட அனைத்து ஆண்டுகளிலும் திருத்தங்கள் செய்யப்பட்டுள்ளன. 40 இந்திய குடிமகனாக இருக்க தகுதியற்ற சூழ்நிலை எது? பதில் ஆப்ஷன் ஏ, வேறு நாட்டின் குடியுரிமையை பெறுதல். 41 இந்தியாவில் குடியுரிமை சட்டம் எந்த ஆண்டு முதல் நடைமுறைப்படுத்தப்பட்டது? பதில் ஆப்ஷன் ஏ, 1955. 42 இந்தியாவில் வாக்குரிமை பெறுவதற்கான குறைந்தபட்ச வயது என்ன? பதில் ஆப்ஷன் ஏ, 18 வயது. 43 இந்தியாவில் ஒற்றை குடியுரிமை என்ற கருத்தை எதிலிருந்து பெற்றோம்? பதில் ஆப்ஷன் ஏ, பிரிட்டன் பாராளுமன்ற முறை. 44 இந்தியாவின் முதல் குடியரசுத் தலைவர் யார்? பதில் ஆப்ஷன் ஏ, டாக்டர் ராஜேந்திர பிரசாத். 45 இந்தியாவில் எந்த விதியின் மூலம் மதம், இனம், சாதி அடிப்படையில் பாகுபாடு காட்டுவது தடை செய்யப்பட்டுள்ளது? பதில் ஆப்ஷன் ஏ, விதி 15. 46 இந்திய அரசியலமைப்பில் எந்த பகுதியில் அடிப்படை உரிமைகள் இடம்பெற்றுள்ளன? பதில் ஆப்ஷன் சி, பகுதி 3. 47 இந்திய குடியுரிமை சட்டம் 1955 படி இந்தியாவில் வம்சாவளி மூலம் குடியுரிமை பெற தந்தை இந்தியராக இருக்க வேண்டும் என்ற நிலை எந்த ஆண்டு மாற்றப்பட்டு தாயும் இந்தியராக இருக்கலாம் என நிரூபிக்கப்பட்டது? பதில் ஆப்ஷன் பி, 1992. 48 இந்தியாவில் வெளிநாடு வாழ் இந்தியர்களுக்காக எந்த ஆண்டு புதிய அட்டை முறை அறிமுகப்படுத்தப்பட்டது? பதில் ஆப்ஷன் ஏ, 2005.
49 இந்திய அரசியலமைப்பின் எந்த உறுப்பு இந்திய குடியுரிமை நாடாளுமன்ற சட்டத்திற்கு உட்பட்டு ஒழுங்குபடுத்த அதிகாரம் அளிக்கிறது? பதில் ஆப்ஷன் ஏ உறுப்பு 11. 50 இந்திய குடியுரிமை பற்றிய விதிகளை தீர்மானிக்கும் உச்ச அதிகாரம் பெற்ற அமைப்பு எது? பதில் ஆப்ஷன் ஏ நாடாளுமன்றம். பார்ட் 1 50 கேள்விகள் முடிந்தது. குடியுரிமை தலைப்பில் பார்ட் 2 அடுத்த 50 முக்கியமான கேள்விகள் வரப்போகுது. டிஎன்பிஎஸ்சி பிஒய்க்யூ எக்ஸ்பிரஸை சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் நோட்டிஃபிகேஷனை ஆன் பண்ணிக்கோங்க. தொடர்ந்து படிங்க, வெற்றி நிச்சயம்.